திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கழக நிர்வாகிகள், அணிகளுடைய நிர்வாகிகள், BLA2 நிர்வாகிகள் அத்தனை பேரையும் பல முறை தனியாக உங்கள பலரை நான் சந்தித்தாலும் இன்னைக்கு ஒரே அரங்கத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை வருஷம் நடத்திட்டு இருக்கோம், அரசு சார்பாக, விளையாட்டுத்துறையின் சார்பாக. இந்த வருடம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைய போகுது. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரிசு தொகை மட்டுமே 38 கோடி ரூபாய். நான் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள்ல பங்கேற்றாங்க. இந்த முறை தமிழ்நாடு முழுக்க இருந்து 16 லட்சம் இளைஞர்கள் இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, நானும் அண்ணன் IPN அவர்களும் அண்ணன் சக்கரபாணியன் அவர்களும் இந்த BSNA கல்லூரிக்கு சென்று பரிசளிப்பு விழா பால் பேட்மிண்டன் போட்டியில கிட்டத்தட்ட 32 விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசு கொடுக்கிறோம். இன்னைக்கு பால் பேட்மிண்டன் போட்டியில தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் வைட்ல இன்னைக்கு முதல் இடத்தை திண்டுக்கல் மாவட்டம் முதல் முறையாக வென்றிருக்கு. எப்படி முதலமைச்சர் கோப்பையில வரலாற்றிலே முதல் முறையாக முதலமைச்சர் கோப்பையை வென்றிருக்கோம், அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற போட்டியை திண்டுக்கல் மாவட்டம் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும்.